ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகை மனதில் வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பதே கிருஷ்ணா கிருஷ்ணா இதை கேட்டதும் கொடுப்பதே
ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். இன்னும் ஆளுக்காக பிடிச்சிருக்கேன். அந்த பொண்ணு ஆகிடும் போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் ஹாப்பி நியூ இயர். ஏன்னா நீங்க ஆங்கில புத்தகம் பிறந்திருக்கு என்ன ஹாப்பி. ஆமாப்பா ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். அந்த அளவு வரமாட்டேங்குது. ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்க்கையில தமிழ்ல சொன்னா பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ் ஆரம்பிச்சமே கவுசி வந்துடும். யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹாப்பி நியூ இயர் வந்துச்சு, கேக் வெட்டாம கூட ஹாப்பி நியூ இயர் கொண்டாடலாம். கட்டிங் போடாம ஒரு வயசு கொண்டாடிக்க மாட்டேன். நேற்று ஆரம்பிச்சுக்காம எங்க வீட்டுக்கு பக்கத்துல இதெல்லாம் வீடு முடிச்சு எதுக்கிட்டு பாக்க நீங்க தண்ணியை போட்டு வெளியே வீட்டுக்கு வச்சு வச்சிருக்காங்க. வீடு முடிச்சு எதுக்கிட்டு கூட வீடு அது இதாவது பரவாயில்ல. ஒயிட்டாப்ப போயிருக்காங்க. ஷார்ட் போட்டு வருவாங்க. வீடு ஷார்ட் போட்டு வருவாங்க. 2 பேரும் ஒயிட்டாப்புல போய் பார்த்து ஷார்ட் போட்டிருக்காங்க. 2 பேரும் பிளாட்டு ஷார்ட் போட்டு 2 பேரும் ஷார்ட் பட்ட மழை வச்சிருக்காங்க. அவங்க பார்த்தா படுத்து அவங்க 2 பேரும் பிளாட்டு போட்ட ஷார்ட்ல 2 பேரும் ஷார்ட் பாய கொண்டாலும் பண்ணுங்க. போன் எடுத்துருக்காங்க. ஒருத்தர் போன் எடுத்து அதான் என்னங்க என்னங்க இந்த மில்லர் ஆஃபர்ல ஒரு போன்ல செயின் வைக்கிறேன்னு சொன்னல 40,000 செயின் பார்க்கலாம் வந்து 40,000 செயின் முடிஞ்சு வச்சா 70,000 ஒரு செயின் இருக்கா அது வாங்கி கேட்கிறேன். செல்லம் வாங்கிக்க செல்லம் உனக்கு எல்லாம் அதை அப்படி போன வச்சிருக்கியா. திருப்பி இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மறுபடியும் போன் எடுத்துருக்கு. மறுபடியும் போன் எடுத்துருக்கியா. ஹலோ இருக்கா. ஆமா அந்த 10,000 எடுத்துருந்துல பட்டு சேலை அது முடிஞ்சு வச்சா 15,000 ஒரு சேலை இருக்கு. 1,000 ரூபாய் கேட்டிருக்கு. சரி செல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் போன வச்சிருக்கேன். பக்கத்துல கூட ஒரு சொன்ன பத்தி அவன் கடுப்பாயிட்டா. சத்தியத்துல நம்ம ஒரு கட்டிங் கான்ட்ராக்ட் இந்த புதிய கட்டிங் கூட காசு கொடுக்கல. இவன் பொண்டாடி அடிக்கிறான். என்ன கோபப்பட்டு கேட்காங்க. நீ பொண்டாடி வாங்கி கொண்டு ஒரு கட்டிங் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னா அப்பதான் இவன் சொன்ன புள்ளேவி அது எவனுக்கு போனதே தெரியல. நான் பிடிச்ச டேப்ல இருந்துச்சு. நான் எடுத்து பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். எவனுக்கு போனது எவன் போனதுயா பேசிட்டு இருக்காங்க. தண்ணியை போட்டா எவன் போன தெரிய மாட்டேங்குது. எவன் கொண்டாடியே தெரிய மாட்டேங்குது. நீ எவனுக்கு பிடிச்சி போய் தண்ணியை மட்டும் போட்டு நீங்க அடி போகிறீங்க. என்ன காரணம்? தளபதி வாசிக்கணும். என்ன காரணம்? அந்த அளவுக்கு அண்ணன் மைக்கேல் போடுவாருக்கானே. என்ன மூஞ்சி திஞ்சல் வந்து வேலையா என்னாச்சு? எதையும் விட்டு மோதியா பண்ணு பிரச்சனை சிரிச்ச மணியை உட்காந்து ஏற்கனவே மூஞ்சி வாங்க கூட மாட்டீங்க. சிரிக்கிறவங்க முறைச்சு வச்சுக்க. எனக்கு மூன்று ராஜா உனக்கு முழு சாமான ஒரு ராஜா. ஏவா சரியான கூட்டத்தை பத்தியெல்லாம் அதேப்பா சரியான கூட்டம். ஆனா நீ ஆத்தாமரை பார்த்து மாட்டு இதை தொகுப்பு பங்கு பாடு அந்த மாதிரி இங்கிட்டு ஒரு 15 பேரு இங்கிட்டு ஒரு 15 பேர் கத்திரிக்கா பூ கொட்டிட்டு மாதிரி ஒரு ரோடு ஆடாது. என் ஆத்தாரம் முன்னா சேர்த்து பார்த்தாருன்னு ஊரை விட்ட ஒழிக்கிறதுக்கு இங்க வர ஒரு ஆயா. நான் வந்து இரு நாய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம். எவ்வளவு லட்சம் பத்தியா கம்மல் போகிறேன் பாங்க நாய் வந்தோட வரைய கொடுத்துருவோம். மனுஷனுக்கு மனிதனே பெரிய வழி. தாயோட கண்களே பெரிய சொல்ல வழி. தவறாமல் செல்வி இளைஞரை காலையில் காத்து வாழை விழுந்தி இந்த மண்ணை கொண்டால் விவசாய பெரும் மக்களை எதிர்கால இளைஞரை வருகிற வாழ்க்கை அனைவருக்கும் எங்கள் நாடா கலைஞர் சாலையில் வணக்கம் வணக்கம் வணக்கம். நாளாக நல்லபடி ஆரம்பிச்சாச்சு. இந்த வருஷம் பிறப்பு அன்னைக்கு ஒரு சாமி உருவாக்கத்தை வச்சு எங்க நாடா குழப்பத்துக்கு நீங்க தான் நீங்க முன்னாடி சொல்லணும்னா எதுக்கு நீங்க பணம் கொடுத்துருக்காங்க. சுத்தம் இங்க வந்து காசு வாங்கி போறோம். இன்னைக்கு காசு வாங்கிட்டு போறோம். எதுக்கா காசு வாங்குறான்? நீ ஒரு 4 வருஷம் யாருக்கா நினைக்கிற? என் குடும்பத்துக்காக தந்தா. ஏன் முன்னாடி சும்மா 7-8 லோன்ல பணம் எடுத்துருக்காங்க. அவங்க 3ஆம் தேதி எல்லாம் வீட்டு வந்து பாத்துக்கிறாங்க. என்னைய நம்பி முன்னாடி நம்பி கொடுத்தாங்க. இவன் நம்பி கொடுத்தாங்க. ஏன் நாளா உழைச்சுமே இல்லை உடம்புக்கு அங்க போய் நினைச்சா அங்க போய் நாங்க அதுக்கு சொல்றேன். புதுசா ஆரம்பிச்சுக்காங்க. லோன்ல பணம் எடுக்கிறது ஒண்ணு, நம்மளா தூக்கப்பட தொங்குறது ஒண்ணுதான். உண்மையிலே சொல்றேன். எங்க ஊருக்கு மச்சான் உண்மையில விஷயம் தெரியுமா? எங்க ஊருக்கு ஒருத்தன் கூட பைக் ஓடிக்க வர முடியல. முந்தானத்து ஒரு பைக் ஓடிட்டு காய் எடுத்துட்டு பைக் பத்தியா அது நேற்று வந்து துப்பு 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 வந்து அப்படியே ஓடிட்டு எங்க ஊர்ல மொபைல் இருந்துச்சு. சார் வாங்க சார் நீங்க எங்க லோன்ல உள்ள பணம் இருந்துச்சு. ஆனா லோன் கொடுத்து வந்தேன் இல்ல கரண்ட் வீட்டுக்கு எடுக்க வந்தேன் வீட்டுக்கு. அவங்க போய் லோன் வசதியா போட்டேன். இது கூட பிரச்சனை இல்ல. லோனே புதுசு புதுசா வந்துருக்கு. அந்த குழு
லோன் எடுத்து முக்கியப்படாதா லோன் எடுத்து எப்படி நீங்க கட்டத்தான் முடிய அந்த லோன் எடுக்கிற காசு மிச்சம் பண்ணி வச்சீங்கன்னா எங்கெங்கயோ போயிட்டு அனுபவிச்சு இன்னொரு அருமையான உங்களுக்கு பேரு விடி வெள்ளி அப்படின்னா என்னைக்கு அவன் கையை நீச்சு காசை வாங்குறோமோ அன்னையோட அந்த வீடு புரியாம போயிருக்கா விடி வெள்ளி யாரும் எடுத்து கூட பரவாயில்ல இந்த லோனை வாங்கும் போது புருஷன் குடும்பம் கொண்டாடிக்கு மரியாதை நடந்து போட மாட்டான் முன்னாடிய ஒரு நாள் பைக்கிலே குடிச்சு போறது பைக்கிலே குடிக்க வர்றது அந்த மண்டியில பஸ்லயே இருக்காது நீ ஒரு பொண்ணு போய் அந்த மண்டியில பைக்கில் இருக்கு லோன் ஏற போது லோன் ஏற வரைக்கும் சந்தோஷமா இருக்கும் லோன் ஏறி முடிச்சு ஒரு மாசம் செலவு பண்ணி முடியாம லோன் வீட்டுக்கு பூஜைக்காம ஒரு அருமையான இருக்கேன் நாட்டு கூட முங்க எப்படி விட பணம் எடுக்கிறது முதல் வார்த்தை பணம் கொடுக்கிற வரைக்கும் இங்க இருந்தா மதிப்பு வைக்கிறது அன்போடு சொல்லி கொண்டு எல்லாம் என்ன மச்சான் கூட்டம் இதை விட முந்தைய கூட போனோமா நம்ம மதுரை பக்கத்தில் மண்டேல நகர் இருக்குல்ல மண்டேல நகர் இருக்குல்ல அந்த மண்டேல நகர் பக்கத்தில் நாடகம் கூட்டம் என்ன கூட்டம் இதை விட சரியான கூட்டம் கூட்டத்திலே முக்கியமான தனி கூட்டமானது சரியான கூட்டம் சரியான கூட்டம் உட்கார்ந்து பார்த்தா எனக்கு பயம் வந்துருச்சு எவ்வளவு கூட்டம் பார்த்துருக்கு இந்த கூட்டம் போய் எப்படி நம்ம பேசி கேட்க போறோம் அப்ப நான் உள்ள பவுடை வேகமா போடுறது வெளியில பாடிட்டு வந்துட்டேன் பாடிட்டு வந்து நானும் பார்த்து பாரு பேசுறேன் காமெடி பண்றேன் ஒரு ஆள் சிரிக்கல ஒரு ஆள் கேட்கல இருக்கிற ஆளுல செய்வது மாதிரி அப்படியே பார்த்துருக்காங்க ஆனா ஒரு ஆள் கேட்கலாமா நானும் பாடுறேன் பேசுறேன் காமெடி பண்றேன் ஆனா ஒரு ஆள் சிரிக்கல என்ன நான் பார்த்தா உட்காந்து நானும் பார்த்தக்குள்ள யாரு மதுரை சோழாங்க வேலை வந்து இந்திக்காரிய பார்த்து நானும் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க விடிய விடிய தமிழை பார்த்து அவனுக்கு மசாலா பிடிக்கும் இந்திக்காரி எல்லாத்தையும் வந்துட்டாங்க ஹோட்டலு டீ கடை நம்மளோட நல்லா நாத்துனாலாம் நம்மளோட போஸ்ட்மார்ட்டம் நல்லா ஏறான் கொத்தரை பாக்குறேன் ஆச்சாரிகளை பாக்குறேன் ஒரே சொல்லி நம்ம அவன் பார்க்காத ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா அவன் பார்க்காத ஒரே ஒரு வேலை நாலு பப்புலேஷன் மட்டும் போடல இன்னும் ஒரு 2 வருஷம் போச்சுன்னு வச்சுக்க பப்புலேஷன் போட்டு விட்டு எல்லாருக்கும் வணக்கம் நீங்க லைஃப்ல சோறு போடுறது என்ன பைபாஸ் ரோடு மேம்பாடு அதே மாதிரி என்ன காரணம் நீங்க 50 ரூபா கொடு சோறு போடுறதும் இப்படியே வெளியே நான் நல்லா நக்குதுன்றேன் மூதைக்கு நக்குன்னு சொல்ல தெரியாது இவன் நக்குது பாருங்க காசு நம்ம நக்கோட கொடுப்பாரு வேண்டியத என்ன காரணம் இந்திக்காரன் நம்ம நாட்டில் வந்து உள்ள உழைக்கணும் யாருக்கு தெரியுமா உள்ளது நம்ம ஆளுநரோட சொந்த இருக்கணும் இந்திக்காரன் 100 ரூபா கொடுத்தவங்க விடிய விடிய உழைப்பா இந்திக்காரன் நம்ம ஆளுநருக்கு 1000 ரூபாய் மண்ணோட சொல்லு 3 நம்பர் கேட்கலாம் வேகமா 3 நம்பர் கேட்கலாம் 3ஆவது நம்பருக்கு ஆன்சு பேர் கையில எடுத்து அதை தட்டத்தை கையில ஓடிட்டு இரு வச்சு இன்னும் அவசரம் இருப்ப இதே விட்டு அடுத்த நாள் வேலை செய்ய ஓடுது ஒண்ணு இருக்க போட்டு நீங்க ஒண்ணு இருக்க போறாங்க அந்த வீட்டுக்காரங்க டீயை போச்சு நீங்க காண தான் பார்த்துருக்கோம் அங்க உள்ள வரக்காரன் நம்ம ஆளுங்க இன்னைக்கு நம்ம வேலையை நம்ம எப்போ ஒழுங்கா பாக்குறோமோ அப்பதான் நாட்டை உள்ள வர மாட்டோம் மகாராஜாங்களா நீங்க வாங்க உங்க வேலையை ஒழுங்கா பாக்கணும்னா வந்தவ நாட்டாண்டுங்க அப்புறம் கடைசியில் நம்ம நாட்டை விட்டு கிளம்பி போடுறது அன்போடு சொல்லிக்கொண்டு வந்தவங்களை வரவேற்பு முடிஞ்சு
கைகட்ட 3, 4, 5, 6 பேருக்கு 2 என்பதை ஏன்னா இந்த நேரத்தில் கைகட்டலாம் மனசு சொல்லும். ஆனா கைகட்ட முடியாது. இந்த குளிர் நேரத்துக்கு நம்ம கை அதாவே ஒரு 2 இடத்துல போய் பார்த்துக்கலாம். தெரியுமா? ஒண்ணு இந்த கவட்டுக்குள்ள போய் 2 வெளியே பாரலாம். இல்லைன்னா உள்ள உள்ள பிடிச்சிக்குவாங்க கட்டியமா. எதுக்கு? ஏன்னா நம்ம குளிர்ல ஆப்டாலும் இது குளிர்ல ஆப்டக்கூடாது. நம்ம புள்ள பத்திரமா இருந்து இதை பிடிச்சிட்டா போறாங்க. 3,70 பாத்தியா? இல்ல என்ன காரணம்? அந்த காலத்துல சாப்பிட்ட சாப்பாடு நல்லா கம்பா நிற்கும். அப்ப உள்ள சாப்பிட்டதெல்லாம் கம்பா இருக்கும். இப்ப சாப்பிட்டதுலாம் கம்பா முடிக்கிட்டா தெரியுது. எதுக்கு தெரியுதே தெரியல. இல்ல சாப்பாடு எதை தின்னாலும் பிரச்சனைமா? ஆமா, உருளைக்கிழங்கு தின்னா வாய்ப்பு, முட்டையை தின்னா வாய்ப்பு, கறி எத்தினா கொலஸ்ட்ரால், மட்டன் தின்னா கொலஸ்ட்ரால், மீன் எத்தினா வாய்ப்பு. நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடறது இல்ல. இந்த வருஷத்துல இருந்து வைக்கப்பட்ட வைக்கிறான்னு முடிவு பண்ணிட்டேன். மாடுதாடா எந்த காரணத்துல வைக்கப்பட்ட கிடைக்க மாட்டேங்குதா? ஆனா எல்லாரும் வண்டி வச்சு கொண்டு போயிட்டாங்க வைக்கப்பட்ட புள்ள. அதனால இருக்கிறத பொறுப்பாக்க அப்படின்னு அன்போடு சொல்லி கொண்டு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நாடாட்சி எல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? இந்த வேலையா பார்த்தா நீ செஞ்சிருப்பா. நீ இதை தட்டி விட்டீங்க, அதுவே கட்டினாலும் தட்டி சொல்ல முடியாது. அது என்ன காரணம்? நீங்க தான் வேலைக்கு போறீங்க, நான் வேலைக்கு போற யோகம் கிடைக்கல. மஞ்சள் காமன் வந்து வீட்டை படைக்காம உண்மையிலே வளர்ந்த விஷயம். மஞ்சள் காமன் வந்து கிடங்க. மஞ்சள் காமன் வந்து ஒரு மாதிரி நான் வீட்டுல பட்டு வந்தேன். மஞ்சள் காமனை பார்த்து ஒருத்தரை பார்த்து வந்தா ஒரு மனுஷன் என்ன சொல்லணும்? ஒரு முடியாம இருக்கிற பார்க்கணும், தம்பி சரியா இருக்கணும், ஒன்னும் கவலைப்படாத, சீக்கிரம் முன்னேற அப்படிதான் சொல்லணும். என்ன பார்க்கற சொன்ன வேண்டாம். தம்பி மஞ்சள் காமனையா? அம்மனே. எந்திரிக்க முடியாது, கண்ணெல்லாம் மஞ்சள் போதுமே. அம்மனே. அப்ப சாப்பாடு எடுக்காது. அம்மா எடுக்க மாட்டேங்கிறேன். நான் உங்களுக்கு மஞ்சள் காமனை வந்து சாப்பிட வேண்டேன். நான் எவன் காரியத்தை எனக்கு மஞ்சள் காமனை விட முடியாது. அப்ப நான் எவன் காரியத்தை இங்கே கேட்க ஏன் வச்சா மஞ்சள் துணி, மஞ்சள் துணி ஆனா பரவாயில்ல. அப்ப அந்த பட துணி வாங்கி படைச்ச ஆளை தூக்கி கிளிய முதல் முன்னாடி நான் பரவாயில்ல அப்படியே காவல் ஒரு பாதி காலக்காக இருக்கணும். போது நம்ம எதுக்கு வந்திருக்கோம், எதுக்கு வரப்போறது சொல்லுவோம். மறுமாவட்டம் மறுபடி வட்டம் மறுபடி கிராமத்தில் எழுந்து அறுபது அடையாளம் பார்த்த ஐயா காஞ்சிராமன் கோவில் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் மண்டல அபிஷேக விளம்பரம் முன்னிட்டு இன்றைய தினம் கோபு வகையினா உயர்திரு கே அழகு காஞ்சிராமன் கோவில் பூசாரி அவர்கள் பார்வதி மற்றும் கிராம பூசாரி பி அழகப்பன் அவர்கள் உயர்திரு எம் விஜயலட்சுமி முத்தையா பார்வை ஊராட்சி மன்ற தலைவர் தேவன் கருப்பு வகேலா ஏரியன் வகேலா முத்தாட்சியம்மன் வகேலா இவர் சார்பாக உயர்திரு காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களும் சி பள்ளி திருமண நாடகம் மிக சீரும் சிறப்பு நடந்திருக்கிறது. இது நடிப்பின் நல்ல உள்ளங்கள் தெளிவு வெட்டி கொடுத்திடும். நடிப்பு நடிப்பு முட்டவே முடியாது கற்று ஆண் பண்ணா எங்களது நவீன முடிக்கிறார். அன்பு சௌதரி இன்னி சேர்ந்து மதுரையை சேர்ந்து சிஎம் வள்ளி நியாயம் கண்டுபிடிக்கிறார். பாடி ஆக்கங்கள் பேசக்கூடிய சுரத்து தேவான இசையமலம் அன்பா கார்த்திகேயன் கண்டுபிடிக்கிறார். ஆண்மைகளிலிருந்து ஆண்மைகள் அன்பு மாமா ராகங்களின் அன்பரை அன்பு மாமா ராமதாஸ் அவர்கள் மேலே அவர்களை சும்பாசித்து காட்டுவார்.
நல்ல பாட்டு நல்ல அருமையான பாட்டு. அதனால அந்த பாட்டு புரிஞ்சாத கை கட்டுது. புரிஞ்சவன் கேள்வி ஒரு ஆட்டு புரிஞ்சாத கை கட்டுது. இங்கே பாய் அப்படியே பாரு இந்த குரூப் ஏன் தெரியுமா? இப்ப இந்த பாட்டு போட்டாலும் சரிப்பட்டு வராது. இதுதான் பாட்டு புதுசு புதுசா வந்திருக்கு. என்ன பாட்டு தெரியுமா? ஊர்